பாராட்ட வேண்டும், ஒரு விஷயத்தை பண்ணால் பாராட்டணும், இல்லை அப்படின்னா அதில் குற்றம் இருந்தால் சொல்லணும். வாழ்த்துறோம் அப்படின்றீங்க. இந்த அரசு இது மாதிரி செய்யலை அப்படின்ற விஷயங்களை முன்பு குறிப்பிட்டு டாக்டர் தமிழிசை சொல்கிறாங்க. ஆனால் செய்கிறப்போ பாராட்டுறது இல்லை. அதில் வந்து ஏன் இப்படி செஞ்சுருக்கலாமே, ஏன் நேரில் போயிருக்கலாமே அப்படின்ற குறைகளை சுட்டி காட்டுவது எவர்? இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாங்கள் முதல்ல சொல்லி கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக எப்போவுமே சொல்லும் ஆன்மீக கட்சி, நாங்கள் கடவுளுக்கு எதிர்ப்பான கட்சி இல்லைன்னு அதிமுக என்றைக்குமே சொல்லுவாங்க. எம்ஜிஆரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் நாத்திகராக இருந்தார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி தான் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, எப்போ பார்த்தாலும் ஹிந்துஸை மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டு, ஹிந்துன்னா திருடன், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், இன்னும் நெத்திலேருந்து என்ன ரத்தம் வழியுது அப்படின்னு பொட்டு பார்த்து சொல்கிறது, அப்புறம் அந்த தீ மிதிக்கிறத பார்த்து காட்டு முன்னாடித்தனம் சொல்கிறது. இப்படி சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், எங்களை வளர்த்த அண்ணா என்ன வேணால் சொல்லட்டோம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்து மத விரோதிகள் தான், நாங்கள் இந்து மதத்தை நம்ப மாட்டோம் என்றைக்குமே அப்படின்றத அவர் முதல்லேருந்து முன் வச்சுட்டு இருப்பார். இன்றைக்கி இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எங்கேயுமே நான் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறோன்னு சொன்னது கிடையாது. இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் இந்த கட்சி எங்கள் அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானதுன்றார். அது சிரிக்காமல் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. என்னென்னா, ஒரு இஸ்லாமிய மதத்தை கல்யாணத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, நீங்கள் என்ன அழகாக நீங்கள் பண்ணுறீங்க கல்யாணம், எங்கள் மதத்துலேயும் பண்ணுறாங்க பாருங்க கல்யாணம், கண்ணு முன்னாடி புகை வந்து அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு, அந்த மந்திரங்கள் என்னென்னு சொல்லக்கூடிய அருவருப்பான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு. என்றைக்குமே இந்து மத பண்டிகையை என்றைக்குமே அவங்க வாழ்த்தி பேசியது இல்லை. இல்லன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல ஏன் இன்னைக்கு முருகன் மாநாட்டில் கலந்துட்டு பேசுறாருன்னு கேட்குறது. இல்லை, நான் கேட்குறது, நீங்கள் இது வரைக்கும் இந்த 3 வருஷம் இல்லை, இந்த 30-40 வருஷமாக என்னைக்காவது இந்து மத பண்டிகைகளையோ இந்து மத கடவுள்களையோ இதில் இவர் நல்லவங்க, இந்த கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு உண்டுங்க, எங்களுக்கு கோபம் இல்லைங்க சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் பாருங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே முதலமைச்சர் சொல்றாரு, சார் எங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்க, அதை எடுத்து வந்து இன்னைக்கு இணையத்தில் பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு. நான் அவங்கள பத்தி நான் சொல்லுங்க, நம்பிக்கை குடும்பத்தை பத்தி போல. நான் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு, இதுதான் இப்படி நடத்துறது தான் கல்யாணம், நாங்கள் நடத்துறது ஒரு கல்யாணமாங்க அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் வேற ஒரு மதத்தில் போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்படின்னா இந்து மத துவேஷம் நீங்கள் வளர்க்குறீங்க. நீங்கள் இருந்துட்டு போங்க, நீங்கள் அப்படியே இருந்துட்டு போங்க, உங்கள் பிரின்சிபல் அது. திடீர்னு இன்னைக்கு வந்து முருகனை பற்றி நடத்தும் போது கேள்வி கேட்க உரிமை எங்களுக்கு உண்டு. ஏன் திடீர்னு உங்களுக்கு பாசம் அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது ஏன் கோச்சிக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு உள்ளே போகிறாங்க. இதில் வேற தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், ஹிந்தி கடவுள், மராத்தி கடவுளாம். கடவுள் மறுப்புன்னா எல்லா கடவுளும் மறுப்பு தான். அதில் தமிழ் கடவுள் மட்டும் ஏற்பு, தெலுங்கு கடவுள் மட்டும் மறுப்பு. வெங்கடாஜலபதி வேண்டாம், ராமர் வேண்டாம், முருகர் மட்டும் வேணும் அப்படின்னு யார் பார்க்குறா சொல்கிறாங்க. இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்களே முருகர் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளுக்காக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படிதான் கடவுள் ஏற்றுட்டு இருக்கோம். சரி, வெங்கடாஜலபதி வேணாம். சரி, அப்போ நாளைக்கு வெங்கடாஜலபதி பற்றி நாளைக்கு ஒரு விழா எடுப்பாரா? இன்றைக்கு நீங்கள் கார்கே அதுக்கு பதில் சொல்லுவீங்களா, இல்லை திமுக வரவர் சொல்லுவாரா? ராமருக்கு நாளைக்கு ஒரு விழா எடுப்பாருங்களா? சொல்லுங்க. இல்ல, ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் ஒரு சைட்ல கொண்டு நிக்க வச்சிட்டீங்க. தமிழ் கடவுள் தான். நாங்க அதை கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா, தமிழ் கடவுள் தான் நாங்க வணங்குமே தவிர, அதுலயும் இன்னும் டீப்பா போறாங்க. அவர் 2 கல்யாணம் பண்ணதுல 1 குறத்தி. எவ்வளவு, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. அதுல முருகன், சிவன் வந்து நார்த் போயிட்டாரு, அவர் வந்து இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அங்க போயிட்டாரு. இவர் முருகன் மட்டும் இங்கே ரிட்டர்ன் ஆயிட்டாரு. விநாயகர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டார். இதை புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க திடீர்னு ஒரு மாநாடு நடத்தினா நாங்கெல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சூப்பர் சொல்ல முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறது. இது மாதிரி சொல்லுங்க, என்னோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு மாநாடு 2 நாட்கள் முருகனுக்கு மாநாடு நடந்தது இது முதல் முறை. அவ்வளவுதான். இந்து சமய அறநிலையத்துறை தொடர் நிகழ்வுல தான் இருக்கு. என்னமோ புதுசா என்னமோ கோவில் கட்டிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க, இந்த அரசு இது வரைக்கும் செஞ்சதுல அப்படின்ற மாதிரி. இந்து அறநிலையத்துறை டெய்லி தான் வந்து கோயில்ல வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அதை பத்தி நான் கேட்கிறேன். எப்படி இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்து ஒரு அமைச்சர் போய் அங்க இருந்து இதுதான் உண்மையான மாநாடு நடத்தக்கூடிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, பாஜக கொடுத்த ஷாக்குன்றத எங்களோட பிரச்சனை. கேட்போம் திரு வி.டி. அரசகுமார். இதுல ஓட்டு வங்கி அரசியல் இருக்கு, அதனாலதான் முருகனை திடீர்னு அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி சகோதரர் குமரகுரு சொன்னார், அது மாதிரி வந்து முருகனை வந்து தமிழ் கடவுளுங்கிறாங்க, முருகனுக்கு 2 மனைவிங்கிறாங்க, குறத்திங்கிறாங்க, அப்புறம் வெங்கடாஜலபதி வந்து இந்த தெலுங்கு கடவுளா அப்படிலாம் கேக்குதா?
கேக்குது கேக்குது சார், கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? கேக்குது அப்படிலாம் வந்து குமரகுரு சொன்னாரு. இந்த மாநாடை ஏன் நடத்துறீங்க? இந்துக்களுடைய எங்க முறைப்படி, இந்துக்கள் முறைப்படி நடக்கிற திருமணங்கள்லாம் வந்து புகையை போடுறாங்க, மந்திரங்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அருவருக்கத்தக்க இருக்குதுன்னா தலைவர் பேசினார், தளபதியார் பேசினார்லாம் சொல்லிட்டு இருக்காரு, தவறான குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். 2010 தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான், 2010 நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தஞ்சை பெரிய கோவிலுடைய 1000வது விழாவை 2 நாட்கள் நடத்தியிருக்கிறோம். முருகன் மாநாடு நடத்துவதற்கு முன்னமே சிவராத்திரியை கபாலீஸ்வரர் திருக்கோவில் ஆரம்பித்து மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை 100 ஆன்மீக சொற்பொழிவாளர்களை அழைத்து ஆன்மீக கலைஞர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். தந்தை பெரியார் காலத்தில் அனைவரும் அர்ச்சராக வேண்டும் என்கிற போராட்டத்தை தந்தை பெரியார் கையில் எடுத்த போது கலைஞர் அந்த போராட்டத்தை கைவிடுங்கள், நாங்கள் சட்டமாக்குகிறோம் என்று சட்டத்தை இயற்றினார். அதை எதிர்த்து பரம்பரை அர்ச்சகர்கள் நீதிமன்றம் சென்று தடை பெற்றார்கள். 36 ஆண்டுகள் கழித்து மீண்டும் 207 மாணவர்கள் அவர்களுக்கு ஆகம விதிப்படி அந்த பயிற்சி அந்த அர்ச்சகராகிற பயிற்சி அளிக்கப்பட்டது. அதையும் தடை பெற்றார்கள். 2021 தலைவர் தளபதியார் திராவிட மாடலின் தவப்புதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அனைவரும் அர்ச்சராகலாம் என்ற சட்டப்படியான நடவடிக்கை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்ன சொன்னார்கள்? ஆத்திகர்கள் நாத்திகர்களை சொல்லவில்லை, ஆத்திகர்களை சொல்லி இருக்கிறார். இந்த இந்து அறநிலையத்துறை சட்டத்தை முன்மொழிந்து வழிமொழிந்தது அவரே சொல்லி இருக்கிறார். நாத்திகர்கள் உள்ளே நுழையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்திகர்கள் திருக்கோவில்களை ஒழுங்காக பராமரிக்கப்பட வேண்டும், நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நியாயம் நடத்தப்படவில்லை, ஒழுங்கு கடைபிடிக்கப்படவில்லை. ஏழுமலையான் வெங்கடாஜலபதி ஆலயத்தை பற்றி சொன்னார். திருப்பதியினுடைய கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு என்ற புத்தகத்தை படித்து பார்க்க சொல்லுங்கள். அங்கிருந்த நகையெல்லாம் வைடூரியங்கள்லாம் தாசிகளுக்கு அரசர்கள் கொடுக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு அர்ச்சகர்கள் கொடுத்தார்கள், அவர்களுக்கு சிறை சேதம் செய்யப்பட்டார், அரசர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்தான் இந்த இந்து மக்களுக்காகவும் ஆன்மீகத்துக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள். 65,000 கிராமப்புற பூசாரிகளுக்கு நல வாரியம் அமைத்து அவருடைய குடும்ப திருமண உதவி திட்டம், படிப்பு, கல்வி உதவி, ஈமச்சடங்கு வரை நிதி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவேதான் கலைஞரின் இல்லத்திற்கு வந்து பாராட்டினார். குன்றக்குடி அடிகளாரும் நம்முடைய மரியாதைக்குரிய கிருபானந்த வாரியாரும் கலைஞருடைய ஆட்சியை பாராட்டி இருக்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள் என்பது உலகத்திற்கே தெரியும். முருகனுடைய கடவுள் நம்பிக்கை என்பது சங்க காலத்திலிருந்து வருகிறது. ஆகவே குமரகுரு அவர்களும் பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை திசை திருப்பிவிட முடியாது என்பதை பதிவு செய்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆன்மீக நிகழ்வுகள்லாம் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு, அதை செய்யறாங்க. ஆனா முருகனுக்கு இது போன்ற விழாவை இப்ப எடுப்பதில் அரசியல் நோக்கம் இருக்கு. அதன் பின்னால பாஜக சிவராத்திரி நடத்திருக்க சார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு 2 நாள் விழா நடத்திருக்க சார். முருகன் வந்து கேளுங்க, சங்ககால கடவுளாக கருதப்படுபவர் முருகர். மனிதனுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் கலந்திருப்பவர் முருகர். ஆகவே முருகனுக்கு விழா எடுப்பது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது அரசனுடைய கடமை. அந்த கடமைகளில் ஒன்றாக முருகனை வழிபடுபவர்கள் தமிழர்கள் இருப்பதால், தமிழர்களின் கடவுளாக முருகன் இருப்பதால் யோகப்பித்தவர்கள் திமுக காரர்கள் உள்பட நான் உள்பட முருகனை வணங்குகிறவன் என்பதால் முருகனுக்கு விழா எடுக்க வேண்டிய கடமை ஆட்சிக்கு இருக்கிறது.